அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டிற்கான புதிய அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வருஷத்தில் 2 தடவ நோட்டிஃபிகேஷன் விடும். ஆனா, கடந்த 2 வருடங்களாக ஒரு தடவ கூட ஒரு வருஷத்துல நோட்டிஃபிகேஷன் விடல. இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தாங்க. டோட்டலா நமக்கு கிட்டத்தட்ட 7,783 வேக்கன்சிக்காக நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் இந்த வேக்கன்சி வந்திருக்குது. இதுல ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, அதுல உங்களுடைய மாவட்டம் எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, யார் யாருக்கு எவ்வளோ வேக்கன்சி, அதாவது நமக்கு டோட்டலா 3 வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 வகையான போஸ்டிங் என்னென்ன, அந்த 3 வகையான போஸ்டிங்க்கு மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், மினிமம் எவ்வளோ சம்பளம், மேக்ஸிமம் எவ்வளோ சம்பளம், இதில் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, எதன் அடிப்படையில் செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் நடக்க போகுது, இதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் காண்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே தகவலும் தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? தமிழ்நாடு அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் 2025 அவுட் ஃபார் அப்ளை ஃபார் 7,783 போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இது எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இங்கே தெளிவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஓவர்வியூவாக இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு என்னென்னா ஆர்கனைசேஷன். இந்த வேலைவாய்ப்பானது நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 7,783 வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு முழுக்க முழுக்க நம்முடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க. இதில் எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூஸ் தான் கூப்பிடுவாங்க. ஜாப்போட கேட்டகரி நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். பகுதி நேர வேலையோ கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. சரிங்களா? அடுத்ததா செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ஒன்லி டைரெக்டாக இன்டர்வியூஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாங்க. அடுத்ததா ஜாப்போட லொக்கேஷன். ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்திலையுமே தான் இருக்குங்க. அதற்கு மேலே எங்கேயுமே இருக்காதுங்க. அடுத்ததா அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் நோட் பண்ணிக்கோங்க, www.tn.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வேக்கன்சி. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 3,886 போஸ்டிங்கு, அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங்க்கு 3,592 போஸ்டிங்கு, மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இதுக்கு 305 வேக்கன்சிங்க. டோட்டலாக நமக்கு 3 வகையான போஸ்டிங்க்கு வந்துடுக்குங்க. ஸோ அங்கன்வாடி வேலைக்காக டோட்டலாக நமக்கு 7,783 போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சின்னு பார்ப்போம். சென்னைக்கு 308, அரியலூர் 46, கரூர் 61, திண்டுக்கல் 235, கன்னியாகுமரி 133, கள்ளக்குறிச்சி 285,
நாகப்பட்டினம் 32, சேலம் 417, புதுக்கோட்டை 482, தென்காசி 108, தூத்துக்குடி 132, திருவள்ளூர் 369, திருப்பூர் 43, செங்கல்பட்டு 156, காஞ்சிபுரம் 197, மதுரை 373, தஞ்சாவூர் 298, திருச்சிராப்பள்ளி 296, திருநெல்வேலி 155, தருமபுரி 25, மீதி இருக்கிற இந்த ஈரோடு மாவட்டங்கள், கடலூர், கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாமக்கல், நீலகிரி, ஊட்டி, பெரம்பலூர், ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர், இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்னும் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகலை எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே வந்த பிறகு தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அடுத்ததா நம்ம 3 வகையான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், இந்த 2 வகையான போஸ்டிங்க்கும் தான் நம்ம வந்து மினிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 12ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அடுத்ததா அங்கன்வாடி ஹெல்ப்பர், இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அடுத்ததா இதற்கான சம்பளம் பர் மந்த்துக்கு வந்து அங்கன்வாடி ஒர்க்கருக்கு சேலரி 7,700லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 24,000 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும். அடுத்ததா அங்கன்வாடி ஹெல்ப்பர், இந்த போஸ்டிங்க்கு 4,100லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 12,500 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும். அடுத்தது மினி அங்கன்வாடி ஒர்க்கர், இதற்கு வந்து 5,700லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 18,000 வரைக்கும் இதற்கான சேலரி வந்து கிடைக்குங்க. அடுத்ததா அப்ளை பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வயது தளர்வு அப்படின்னா மேக்ஸிமம் 18 வயசு, மினிமம் வந்து 25 வயசுலேருந்து விண்ணப்பிக்கிறது ஸ்டார்ட் பண்ணி 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதில் நீங்கள் SC ST இருக்கீங்க 40 வயசு வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்தது 3 வருஷம் உங்களுக்கு வயது தளர்வுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு 20 வயசுலேருந்து விண்ணப்பிக்கிறது ஸ்டார்ட் பண்ணி 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதில் நீங்கள் SC ST இருக்கீங்கன்னா 45லேருந்து விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? 3 வருஷம் வயது தளர்வுங்க. அடுத்ததாக வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடத்துவாங்க. ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து யாருக்குமே ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கணுன்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்கு போய்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ரெக்யர்மெண்ட்டுக்கு பேஜுக்கு போயிட்டு அதில் இருக்கிற எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோவில் அப்டேட்டு. வரக்கூடிய 5ஆம் தேதி முதல் ஓகேங்களா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதத்தோட இறுதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து இருக்குங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நமது சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் ரெகுலராக நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குங்க. சரிங்களா? சரி, தேங்க்யூ, வெல்கம்.